ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கேட்டிங்கன்னா, கருணக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு தாங்க பண்ணிங்க. ஸோ அதோட ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 1/2 கிலோ கருணக்கிழங்கை நல்லா கழுவிடலாம். ஏன்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அரிக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கொஞ்சமாக புளியும் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதை குக்கரில் சேர்த்துட்டு இதை விசில் விட்டு எடுத்தோன்னா கண்டிப்பாக அரிப்பு இருக்காதுங்க. ஸோ நிறைய பேர் இதை அரிக்குமோ அப்படின்னு பயந்துட்டு செய்யாமல் கூட இருப்பீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாக்கு அரிப்பு பிரச்சனை இருக்காது. ஸோ நான் ஒரு 2 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுவே போதுமானது. ஸோ விசில்லேருந்து இறக்கிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தில் செய்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் மீடியம் சைஸாக நல்லா பழுத்த தக்காளியாக 3 எடுத்து கட் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 2 ஸ்பூன் போதுமானது. அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வதக்காதீங்க, கரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி லைட்டாக சேர்த்திங்கன்னா மசாலாவும் கரிஞ்சிடாது, சட்டிலையும் இது ஒட்டிகிட்டு இருந்தால் அழகாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் சில்லு போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போல்லாம் என் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இதை சேர்த்துட்டு இதில் கிண்டிட்டு இதை ஆறட்டும், அப்படியே விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிறப்ப நல்லா ஊறி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போயே ஊற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிழங்கை நான் பீல் பண்ணிட்டு பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா இந்த கருணக்கிழங்கை நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் உங்களுக்கு அரிப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சா கூட 100% இதில் இருக்க அரிப்பு இருக்கவே இருக்காது. அண்ட் தென் இதை நம்ம ஃப்ரை பண்ணி குழம்புல போடுறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் நான் எல்லா கருணக்கிழங்கையுமே போட்டு வறுத்தரல, ஒரு 1/4 கப் கருணக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாக்கியை மட்டும் இது மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதில் எந்த மசாலாவும் இல்லாமல் பிளெயினாக அதை எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பேட்சாக நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து முடிச்சாச்சு. இவ்வளோ தான் பாருங்கள். இந்த அளவுக்கு கருணக்கிழங்கை மட்டும் நான் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் குழம்ப பொரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக வருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் மசாலாவும் ஆறிடுச்சு. ஸோ அதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம குழம்பு வைக்கிற சட்டி எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. கடலெண்ணெய் தான் எப்போதும் போல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நான் ட்ரை கறி லீஃப் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக பூண்டு வதங்கணும். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா திரும்பி ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும். குழம்புக்கு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கருணக்கிழங்கை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ கிழங்கையும் உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தது. அந்த கிழங்கெல்லாம் தான் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதனால் லைட்டாக அப்படியே பெசர்ன மாதிரி கிண்டி விடுங்க. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த கிரவுண்ட் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம இன்னும் புளி வேற கரைச்சி சேர்க்கணும், அப்போ ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு
ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி வச்சு கொதி விட்டால் போதும். ஸோ எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கருணக்கிழங்கையும் நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதையும் நான் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதையும் சேர்த்து கொதி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை உப்பு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதி விடுங்க. ஸோ திரும்பி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் திறந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலை இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளியை நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளி கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக குழம்பு எடுத்துப்பேன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இல்லை நான் புளி ரொம்ப தான் கம்மியாக சேர்த்துப்பேன்னா ஸோ உங்களுக்கு மட்டும் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எவ்வளோ புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் இந்த டயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக உப்பும் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி விட்டுட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்டியான கருணக்கிழங்கு குழம்பு ரெடிங்க. ஸோ ஃபைனல் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை நார்மலாக போடுறத விட கொஞ்சம் இந்த புளி குழம்புக்கெல்லாம் நிறைய போட்டோன்னா செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா குழம்பு ரெடிங்க. ஸோ இதை நம்ம சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.